2014ஆம் ஆண்டு மோடி அவர்கள் ஒன்றிய அரசுடைய பிரதமராக பதவியேற்றது முதல் நாட்டுடைய மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலும் ஆபத்தும் ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் சட்டம் ஆபத்துக்குள்ளாயிருக்கிறது. நாட்டின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் கேள்விக்குறியாகிறது. இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரா மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் 2014ஆம் ஆண்டு முதல் மோடி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். எனவே இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிராவாக மாற்றுவதற்கான அந்த முயற்சியில் மருத்துவக் கல்வியில், மருத்துவ சேவையில், கல்வியிலும் ஏராளமான மாற்றங்களை, பிற்போக்கான திட்டங்களை மோடி அரசாங்கம் அறிவித்து வருகிறது. இது இந்தியாவில் ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது. குறிப்பாக நவீன அறிவியல் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசினை இன்றைக்கு ஒழித்து கட்டக்கூடிய ஒரு முயற்சியில் மோடி அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எங்களுடைய சங்கங்கள் தொடர்ந்து மோடி அரசாங்கத்துடைய இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை நாங்கள் கண்டித்து வருகின்றோம். எனவே நவீன அறிவியல் மருத்துவத்தை பாதுகாக்க வேண்டும். மருத்துவத்தில் மூட நம்பிக்கைகளை திணித்தல், ஆன்மீக மருத்துவம், ஜோதிட மருத்துவம், கலப்பட மருத்துவம் போன்ற பல்வேறு மருத்துவங்களை திணிக்கக்கூடிய மோடி அரசுடைய முயற்சியை நாங்கள் தொடர்ந்து கடுமையாக எதிர்த்து வருகின்றோம். 2030இல் ஒரே நாடு ஒரே மருத்துவமுறை என்ற திட்டத்தை மோடி அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். எவ்வாறு இந்தியாவில் பல்வேறு மதங்கள், பல்வேறு சாதிகள், பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாட்டில் பன்முகத்தன்மை ஒழித்துவிட்டு ஒற்றை ஆட்சியை, ஒற்றை பண்பாட்டு முறையை உருவாக்குவதற்கு மோடி அரசாங்கம் முயல்கிறதோ, அதே போலவே மருத்துவத்துறையிலும் ஒரே தேசம் ஒரே மருத்துவம் என்ற முறையை கொண்டு வந்து நவீன அறிவியல் மருத்துவத்தை ஒழித்து கட்டுவதற்கான திட்டத்தை மோடி அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அதே போல இந்து ராஷ்டிராவிற்கான ஒரு பண்பாட்டு கூறாக, இந்து ராஷ்டிராவிற்கான ஒரு மருத்துவ முறையாக ஒரு மருத்துவ முறையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஒரே தேசம் ஒரே மருத்துவமுறை என்ற திட்டத்தையும் மோடி அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இது நாட்டின் மருத்துவ அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கு எதிரானது, மதச்சார்பின்மைக்கு எதிரானது, மருத்துவ கல்வியில், மருத்துவ சேவையில் உள்ள மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிரானது. எனவே மருத்துவ கல்வி, மருத்துவ சேவையிலும் ஒரு காவிமயமாக்கக்கூடிய முயற்சியை மோடி அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவிலேயே எங்களுடைய சங்கங்கள் தான் இதை நாங்கள் கடுமையாக கண்டித்து வருகிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய அச்சுறுத்தல். எனவே மருத்துவ கல்வியில் மூடநம்பிக்கையில் பூத்தப்பட்டால், ஆன்மீக மருத்துவம், ஜோதிட மருத்துவம், பண்டைக்கால மருத்துவ முறை என்றெல்லாம் பூத்தப்பட்டால் இந்திய நாட்டு மக்களுக்கு, மேற்கத்திய நாட்டு மக்களுக்கு கிடைக்கின்ற வகையில் நவீன அறிவியல் மருத்துவ சிகிச்சைகள், தரமான சிகிச்சைகள் எதிர்காலத்தில் கிடைப்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். இது நாட்டின் ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது, நாட்டு மக்களுக்கு எதிரானது. எனவேதான் தொடர்ந்து நாங்கள் நவீன அறிவியல் மருத்துவத்தை காக்க வேண்டும், மோடி அரசிலிருந்து காக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வருகிறோம்.